ஸோ இன்னைக்கு என் கூட இன்டர்வியூல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் இருக்காரு, இன்ஸ்டாகிராம் ஃபேம் அரவிந்த். ஃப்ரைட் ரைஸ் கேட்டில்ல, ஃப்ரைட் ரைஸ் பண்ணி தரட்டுமா? சரியா, எனக்கு ஒன்றே ஒண்ணுதான், உங்க அப்பா மட்டும்தான் எனக்கு பயம், மற்றபடி பிரச்சனை இல்லை. உங்க அப்பாட்ட எப்படி பேச போறேன் தெரியல, பார்த்துக்கலாம். சரியா? சாப்பிடலாமா? ஆக்சுவலாக நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் தான். ஸோ ஒரு 2020 வரைக்குமே நான் வில்லேஜில் இருந்தேன். ஸோ அம்மாவும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ். ஸோ அவங்க வந்து ஒரே இதுதான், பட் இருந்தாலும் அவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு அகெயின் சிட்டிக்குள்ள வந்தாங்க. ஸோ அப்படி தான் என்னோட லைஃப் ஜர்னி ஆச்சு. நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட், நான் கரூரில் தான் பிறந்து வளர்ந்த பையன் நான். ஸோ என்னோட லைஃப் அப்படியே ஜர்னி ஆச்சு. ஸோ கரூர்லேயே தான் படித்தது. ஆனால் நிறைய ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், ஃபுல்லாக படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ளஸ் டூ முடிக்கும். ஸோ காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் தான் பண்ணேன். அமிர்தா இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது 10,000 சம்பளம் அந்த காலேஜில் தான் படித்தேன். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி குக்கிங் மேலே ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இருந்தா? எதுவுமே இல்லை, ரேண்டமாக இந்த அப்படி இல்லை. லைக் நான் அம்மாவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவேன் வீட்டில் இருக்கும்போதெல்லாம். ஸோ அம்மா வந்து இது என்னன்னா ரொம்ப மிரட்டுவாங்க, பாசமும் அதிகம், ஸோ அதே சமயம் மிரட்டவும் செய்வாங்க. ஸோ கிச்சனுக்குள்ளே என்னை இருக்க வச்சுட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மா வேலைக்கு போயிட்டாங்கன்னா நீ வந்துட்டு நீ பாத்திரம் கழுவி வச்சிருக்கணும், நீ துணி துவச்சு வச்சிருக்கணும், நீ வந்துட்டு சமைச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அதில் ஏதோ ஒன்று ஒரு பையனை இந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்க அப்பவே. ஆமாம், அப்பையிலேருந்து. ஸோ அதனால அம்மா அப்படியே சொல்லும் போது அந்த வேலையை வந்துட்டு கரெக்டாக செஞ்சுடுவேன். நான் செய்யலைன்னா வந்துட்டு அது ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு பெரிய பிரச்சனை, பயந்துட்டு அதனால செஞ்சுடுவேன். ஸோ அப்படியே அந்த ஸ்டெப் பை இருக்க தான் அந்த கிச்சனுக்குள்ளே அப்படியே இருந்தது. ஸோ அப்போ சென்னை கூட்டு வந்தார். ஸோ சென்னைக்கு வரும்போது எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு. சென்னை வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ புதுசாக ஒரு பிறந்த மாதிரி ஒரு ஃபீல்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆட்டோ சவுண்டு, மக்களோட அந்த ரஷ்ஷாக இருந்த கூட்ட சவுண்டு, இதில் எனக்கு ஒரு மாதிரி வியப்பாக இருந்துச்சு. ஸோ அப்படி தான் அந்த சென்னைக்குள்ள வந்தேன். ஸோ அதனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்படியே நான் அப்படியே அடாப்ட் ஆகிட்டேன் நான். ஓகே, டக்குன்னு நீங்கள் வந்து துபாய் போயிட்டீங்களே, சென்னை வந்தீங்க, சென்னையோட ஆட்டோ சவுண்ட் நல்லா இருக்கு, நீங்கள் திரும்ப வந்து துபாய் போயிட்டீங்க. இப்போ என்னோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்தோட லைஃப்லையும் இருக்கும், இது எல்லாத்தோடய அப் டவுன்ஸ் இருக்கும். ஸோ என்னோட லைஃப்லையும் அப்படியே தான். ஸோ நான் அப்பாவோட சப்போர்ட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருந்தேன் நான். அம்மாவோட செல்ல பையனால அம்மா தான் மிரட்டுவாங்க, அப்பா அந்த அளவுக்கு மிரட்ட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் வேலைக்கு போகிற சேலரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்துட்டு தேவையில்லாமல் செலவில் இது மாதிரி மொபைல் வாங்குறது, ஹெட்ஃபோன்ஸ் வாங்குறது, வீட்டுக்கு வந்து அடுப்பு, இந்த மாதிரி பாத்திரம், இந்த மாதிரிலாம் எனக்கு வீட்டுக்கு கொஞ்சம் அலங்கரிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. ஸோ அது மாதிரி தேவையில்லாமல் இதில் தான் பணம் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ மீதி போக அம்மாட்ட கொடுத்துருவேன். ஸோ அப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ மற்றபடி வந்து வீட்டில் வந்துட்டு என்ன செலவாகுது, கரண்ட் பில் என்ன, வீட்டோட செலவு என்ன, வீட்டோட சுச்சுவேஷன் என்ன, ஸோ அந்த மாதிரியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. ஸோ அப்பாவுக்கு வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் தான் என்னோட லைஃப் வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு நாங்கள் இருந்தோமோ அது அப்படியே ஃபுல்லாக ஜீரோக்கு வந்துட்டோம், திருப்பி பழையபடி ஸ்க்ராட்ச்கே வந்துட்டோம். அந்த அட்டம்ப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக 3 டைம்ஸ் வந்து ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு அப்பாவுக்கு. ஸோ சுயநலவே இல்லை, என்கிட்ட பேசவும் இல்லை. ஸோ அங்கே தான் வந்துட்டு அரவிந்த் வந்துட்டு லைஃப் அங்கேருந்து எனக்கு ஓகே அந்த ஒரு புரிதல் வருது. ஓகே, இது இத்தனை நம்ம விளையாட்டுத்தனமாக இருந்துட்டோம், மணியோட வேல்யூனா என்ன, குடும்பம்னா என்ன, நமக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம், ஸோ நம்மளை சுற்றி என்னெல்லாம் நடக்குது, யாரெல்லாம் நம்மகிட்ட பாசமாக பேசுகிறாங்க, யாரெல்லாம் நம்மக்கிட்ட வந்துட்டு ஓகே இதெல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிற தேவைக்காக யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அங்கேருந்து தான் எனக்கு வந்துட்டு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதில் அப்பா அதெல்லாம் தவறிட்டார். 2021 வந்துட்டு அப்பா செப்டம்பர் 9 வந்துட்டு 8 இறந்துட்டார். ஸோ அதில் வந்துட்டு தான் சரி ஓகே இதுதான் நம்ம லைஃப், இதுதான் இது வந்து விட்டு வெளியிலும் போக முடியாது சொல்லிட்டு இதுக்குள்ளே இருந்தேன். ஸோ அதே மாதிரி நான் பார்க்காத ஒர்க்கும் கிடையாது, ஏகப்பட்ட ஒர்க் பார்த்துருக்கேன். பெயிண்டரில் இருந்துட்டு, வெல்டிங் ஒர்க்கில் இருந்துட்டு, இந்த சந்தையில் மூட்டை தூக்கில் இருந்துட்டு, ரைஸ் மில்லில் வந்துட்டு, லாரி ஓட்டுறது வந்துட்டு, எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் நான். ஸோ என்னோடய பர்சனலாக என்னோடய க்ளோஸில் ஸோ இந்த ஒரு இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இதெல்லாம் ரொம்ப இல்லை, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் நான் வேறு மாதிரி இருந்தேன், வேறு அரவிந்த். ஸோ அப்போலாம் இந்த மாதிரி இப்படி இருக்க மாட்டேன், நான் வேறு மாதிரி ரொம்ப மாதிரி தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்தேன். ஸோ இது வந்து இது இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் ஓகே எனக்கு நானே சொல்லிக்கிற விஷயம் தான். ஓகே ஏதோ ஒரு விஷயத்தில் மாறும், நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் ட்ரை பண்ணி தான் இப்போ வந்து இங்கேருந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ துபாய் போனீங்களா, ஸோ அங்கெல்லாம் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? ஏன்னா வந்து இங்கே நீங்கள் போகும்போதே ஒரு துயரத்தோடு தான் போனீங்க இல்லையா? ஸோ அங்கே போகும்போது ஒர்க்கும் பார்க்கணும், அந்த துயரமும் உங்களை ரொம்ப தொலைச்சி எடுத்துருக்கோம், புது இடம் வேறு, அதெல்லாம் எப்படி இருந்தது அந்த கடந்த வந்து? எனக்கு வந்து 2020 வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சிட்டு போனால் இருக்க கடன் எல்லாத்தையும் முடிக்கணும், பாப்பா பார்த்துக்கணும், அம்மா பார்த்துக்கணும், அவங்களுக்கு தேவையான காசு கொடுக்கணும்னு நினச்சிட்டு தான் நான் உள்ளே அங்கே போனது. பட் ஆனால் நம்ம நினச்சிருக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது இல்லையா, நம்ம நினைக்கிற மாதிரி ப்ராக்டிக்கலாக எதுவுமே நடக்காது. அது நம்ம நினச்சா அது வேறு மாதிரி தான் நடக்கும்.
ஸோ அந்த மாதிரி எனக்கும் இதாச்சு. அகைன் திருப்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவனோட இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா தவறிட்டாரு. அந்த சின்ன கடனாக இருந்தது ரொம்ப பெருசாகிடுச்சு. ஏன்னா செலவு பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இன்கம் இருந்தால் தான் செலவு பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து செலவு தான் ஆகிட்டு இருக்கு, வருமானம் எதுவும் இல்லை. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே திருப்பி கடன் கிட்டத்தட்ட ஒரு 14 lakhs வந்து பார்க்குமா கடன் மட்டுமே ஆயிடுச்சு. நான் இங்கேருந்து போகும்போது நினச்சிக்கிட்டு போனது ஒரே விஷயம், 2 வருஷம் என்னன்னாலும் சரி வீட்டு பக்கமே வரக்கூட இருக்க கடனை முடிச்சுட்டு வரக்கூடாது தான் துபாய் போனது. ஸோ அப்படி தான் துபாய்க்கு போனேன் நான். ஃபஸ்ட் டைம் துபாய்க்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் ரெஸ்டாரண்ட் தான். நான் இருந்து கராமான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் தான் இருந்தேன், அலி கராமான்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி அங்கே வந்து மலையாளிஸ் தமிழ் எல்லாமே அங்கே இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு துபாயில் இருக்க ஃபீலே இருக்காது. ஏதோ சென்னைக்குள்ளே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. இந்த மாதிரி இப்போ எப்படி சென்னைக்குள்ளே இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லா ஷாப்லேயும் எல்லா இடத்துலையும் வந்து தமிழ் பேசுவாங்க, இல்லை மலையாள பேசுவாங்க, இல்லை ஹிந்தி பேசுவாங்க. மோஸ்ட்லி இந்த 3 language தான். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு அடாப்ட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 months எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, எப்படா என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 12 hours கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 12 hours ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 12 hours வரைக்கும் 12 hours வந்து ரெஸ்ட் இருக்கும். எனக்கு அந்த ஃப்ரீ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஓகே நம்ம சுற்ற ஆரம்பிப்போம். இருக்கிற டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு டியூட்டி போவேன், அகைன் 11:30 க்ளோஸ் ஆகிடும். ஸோ 11:30 ஈவினிங் எனக்கு வந்து 5 o'clock மணிக்கு ஃப்ரீ டைம் தான். ஸோ அந்த டைம் நான் ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிச்சிடுவேன், எங்கெல்லாம் என்னென்ன இருக்குது போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு என்கிட்ட ஒரு ஃபோன், நான் அதுக்கு முன்னாடி போக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் நினச்சேன், போக்கோ எக்ஸ்டென்னு சொல்லிட்டு 4 வருஷமாக யூஸ் பண்ணுவோம் இல்லை அதுனா இருக்குது. அப்போ தான் என்ன ஃபஸ்ட் மந்த் சேலரியில் ஓகே ஒரு நல்ல ஒரு மொபைல் வாங்கணும்னு சொல்லிட்டு ஐஃபோன் லெவலில் வந்துட்டு செகண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 500 dirhamsக்கு ஒரு மொபைல் எடுக்கிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு மொபைல். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா vlog பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு எப்படி vlog பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே நம்ம அப்படியே ரேண்டமாக போவோம், இப்போ கண்ணில் படம்லாம் போடுவோம்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோ வந்து ஒரு பார்க்குக்கு போகிறேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். நம்ம லேபராக போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க்கிங் விசாவில் போகும்போது மெடிக்கல் டெஸ்ட்டில் இருக்கும். அது முடிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா வர வழியில் ஒரு பார்க் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அங்கே வந்து வேப்ப மரம்லாம் இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆச்சு, என்னடா நம்ம துபாய்க்கு நடுவில் ஒரு வேப்ப மரமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இது போட்டேன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த ஒரு வீடியோ போகிறேன். மரம் இருக்குமான்னு தெரியல, அது என்ன மரம் இருக்குன்னா வேப்ப மரம் இருக்குங்க. இதா நான் வேப்ப மரத்துக்கு அடியில் இருக்கேன். இத்தனை ஏங்க நான் நார்மலாக பேசுகிறேன், இங்கே துபாய்க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இருக்குது, என்னால் நம்பவே முடியல, இடமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டோன்னே அந்த வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ அந்த வீடியோ போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 10K வியூஸ் போச்சு. அதுதான் என் ஃபஸ்ட்டு வீடியோ. ஃபஸ்ட்டு இல்லை 10K வியூஸ் போகிறது பெரிய விஷயம் எனக்குலாம். அந்த 10K வியூஸ் வந்து ஒரு அது அந்த எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அவ்வளோ ஒரு இது. ஸோ அந்த 10K வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்கள் நல்லா ஃபன்னாகவே பேசியிருந்தாங்க. ஒரு இதெல்லாம் ஒரு நார்மல்னா நிறைய வேப்ப மாதிரி இருக்குது, இங்கே வாங்க நீங்கள் இங்கே தான் இல்லை இந்த மாதிரி நீங்கள் புதுசா நீங்கள் தமிழா அப்படின்னு நிறைய பேர் அப்புறம் அப்படி தான் அறிமுகம் ஆகிறோம் அந்த இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ தான் வராங்க. அதில் அப்துல்லான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு அவர் வாலண்டியராக வந்துட்டு நைட்டு ஒரு 2 மணிக்கு என்னை வந்துட்டு ப்ரோ நீங்கள் வாங்க நான் உங்களை பார்த்தே ஆகணும், நம்ம மீட் பண்ணலாம், இங்கே தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு நிறைய பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் சொல்லிட்டு. எனக்கு ஒரு பயம், துபாய் புது இடம் நிறைய பேர் ஏதோ இது பண்ணிடுவாங்களோ இல்லை இருக்குது பிடிங்கிட்டு விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம்னா சரி ஓகே ஃபேஸ் பண்ணிக்கலாம், தமிழில் மதுரைக்கார பையன்னு சொல்லிட்டு நான் மதுரைக்காரன்னு சொல்லவே அதனால சரி ஓகே வாங்க ப்ரோன்னு சொல்கிறேன். அப்புறம் போகிறேன், அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ தான் அங்கே ஒரு கேங்கை மீட் பண்ணுறோம். அங்கே இருக்க ஒரு 6 பேரை கேங்கை மீட் பண்ணுறோம். ஸோ இவங்க தான் என்னோட கேங், இவங்க ஃப்ரெண்ட்ஸு நான் துபாயில். ஸோ எங்கே போனாலுமே சரி அவங்க கூட வெளியில் போகிறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஃபுல்லாகவே மறந்துட்டேன் நான் வச்சுக்கோங்களேன். இங்கே வரதே எனக்கு ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ரெண்ட்ஸுக்கு செட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் காலையிலேருந்து என்ன அடுத்து என்ன பண்ணலாம், ஓகே லஞ்சுக்கு என்ன பண்ணலாம், நைட்டுக்கு என்ன பண்ணலாம், சரி டீ கடையில் அங்கே டீ கடையில் உட்காரு அப்படிங்கிறது அப்படியே தான் போகும். ஸோ அதே மாதிரி அப்படி ஜர்னியாக தான் அப்போட டெத்துக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு என்னோடய லைஃப்பில் ஒருத்தவங்க வந்தாங்க. ஸோ அவங்களோட ட்ராவல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 years நான் வந்துட்டு பேசி பழகி எல்லாமே போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்கள்ட்டையும் நிறைய விஷயங்கள் அதான் சொல்கிறேன்ல பேசும்போது லாயலாக இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 months அவங்கள்ட்ட நான் இந்த விஷயத்தை நான் சொல்லலை, இப்படி எனக்கு பிடிச்சிருக்கேன் அவங்களும் என்கிட்ட சொல்லலை. 6 months அப்புறம் நாங்கள் 6 months ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தோம். ஒரோட கூட நான் வந்துட்டு என்னன்னா ஃபோன்லேயோ டெக்ஸ்ட்லேயோ மெசேஜ்லேயோ சொல்லலை. சரி நம்ம கன்வே பண்ணுற விஷயம் டேரெக்டாக நேருக்கு நேர் சொல்லணுங்கிறதுக்காக நான் நேருக்கு நேர் அவங்கள பார்த்துட்டு இந்த என்ன சொல்கிறது நம்ம ரெமோ படமா சம்திங் சிவா பண்ணுற மாதிரி பட்டாசு வான வெடி ஒரு மாதிரி பயங்கரமாக பண்ணேன். அது பசங்கள்லாம் வச்சு vlog பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் ஒரு பையன் அது மாதிரி ஒன்று பண்ணேன் நான். ஸோ ஃபுல்லாக பலூனில் டெக்கரேட் பண்ணி கேக்லாம் ரெடி பண்ணி ரிங்கு
பார்த்து ஒரு வில் யூ மேரிட் மீ, அப்புறம் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணி அது ப்ரொஜெக்டில் போடுறது. ஸோ அந்த மாதிரி பெரிய ப்ராசஸ் பண்ணோம். ஸோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பேக் சைடு எந்த சைடில் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஆணை வெடி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பயங்கரமாக பண்ணி எல்லாம் பண்ணோம். ஸோ அதே மாதிரி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்க ரிங்கு வாங்கலை. எல்லாத்தையும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருந்தேன். அவங்க சைட்லேருந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி எல்லா ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணியிருந்தோம். டக்குன்னு அவங்க ரிங் வாங்கலை. இதெல்லாம் வாங்கலையா? ரிங் வாங்கலை. ஸோ ரிங்கு போயிட்டு நான் தான் போயிட்டு அப்படியே நான் மூவி மாதிரி மண்டி போட்டு போயிடலாம் ஓகே கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்துட்டு அவங்க ரிங்கு வாங்கலை. ஸோ ரிங்கு வாங்குறதுனால டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு எனக்கும். பட் இருந்தாலும் என்னை நம்பி ஒரு 30 பேர் வந்திருக்காங்களே. ஸோ அதனால வந்து டக்குன்னு ஓகே வேண்டாச்சு, ஓகே விடுங்க எல்லாம் வாங்க, டக்குன்னு உட்காருங்க சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறோம். ஸோ என்னை நம்பி வந்திருக்காங்க. பட் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி வேப்பை பார்க்குறாங்க. சாப்பிட்டுட்டு என்னடா நடக்குது இங்கே, என்ன ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு ஒரு வேப்பை பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க சின்ன தனியாக பேசணும் கீழே வான்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் கீழே போய் தனியாக பேசும்போது தான் ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேயே ரிங் வாங்கிட்டாங்க. அப்புறம் ரிங் அங்கேயே அதுக்கு ஒரு 1/2 hour அப்புறம் ரிங் வாங்கிட்டாங்க. ரிங் நானே கையில். அவங்களுக்கு ஒரு பயம், இதெல்லாம் சரியா வருமா, நடக்குமா, ஒரு மாதிரி அது ஒரு கற்பனை உலகம் மாதிரி வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு பொண்ணுக்கு இப்படி நடக்குது, சுத்தியில இப்படி ஒரு மேஜிக் மாதிரி அப்படின்னு நினைக்கும்போது அப்புறம் என் தங்கச்சி அவர் சொல்ல, என் தங்கச்சி வீடியோ எடுத்தாங்க. ஸோ அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ரிங் போட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹக் பண்ணிட்டு ஸோ அந்த அப்படியே ஒரு மாதிரி லைஃப் ஜேர்னி ஆச்சு. ஸோ நான் வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் என்னோட இதில் நான் தான் சொல்றேன்ல, பொண்ணுங்களை பத்தி எனக்கு still now she is there with you, right? இப்போ அந்த பர்சன் கூட இருக்காங்க? இல்ல இப்போ இல்ல, அவங்க இல்ல, அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு, வேற ஒரு பையன் கூட ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு கல்யாணம் பண்ண போறோம் நானும் விட்டுட்டதுக்கு அப்புறம் தான் சென்னைக்கு போயிட்டேன். நான் இருக்க முடியாம தான் நான் நெசசரி அப்படி இருக்க முடியாம தான் அதுக்கப்புறம் தான் துபாய் போயிட்டேன். சென்னையில அதுக்கப்புறம் தான் துபாய் போனேன் நான். ஓகே, இன்டர்வியூ எடுக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும், அவங்க வந்து நீங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசுறீங்க, எல்லாரும் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லாம் கூட பண்ணியிருப்பாங்க, லைக் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா ப்ரோ, இருக்கா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு இந்த சைடில் பார்த்தா பயங்கர செம்ம அடி வாங்கி கீழே விழுந்திருக்கீங்க, அதே விஷயத்த போய் தொடும் போது கேட்கும்போது வலிக்கும்ல, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க முதல்ல? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கொஸ்டின் கேட்குறது வந்து பற்றி ப்ரோ துபாய்க்கு எப்படி வருது, ஏன்னா அந்த என்னோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ரிலேட்டடாக கிச்சனுக்குள்ளேயே மட்டும் தான் இருக்கும், கிச்சன் சம்மந்தப்பட்டது மாதிரி, சும்மா இந்த கண்டென்ட்டாக இருக்காது. ஆமாம். ஸோ அப்போ கேட்கும்போது வந்தீங்கன்னா நீங்கள் ஷெஃப், ஸோ அந்த மாதிரி எப்படி வரணும், ஷெஃபுக்கு என்ன படிக்கணும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸில் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து எப்போ அந்த கண்டென்ட் வந்து எப்படி நான் ஒரு பார்ட்னர்கிட்ட கூட பேசுகிற மாதிரி இருக்குதோ, ஸோ அதுக்கப்புறம் அந்த பர்சனல் மெசேஜ், ஸோ அந்த ஆன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்க்ரால் பண்ண மெசேஜ் கீழே, ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேர்ள்ஸில் தான் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா. ஸோ எனக்கே ஒரு ஷாக்கு, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், என்ன இருக்குது, எனக்கே ரொம்ப ஷாக்கு. இந்த நார்மலாக எப்போதும் இருக்க மாதிரி ஒரு மாதிரி சாஃப்டாக கன்சோலிங்காக பேசுகிறீங்களா அந்த விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெசேஜ், ஸோ எல்லா மெசேஜ் நான் பார்ப்பேன் மோஸ்ட்லி. ஸோ எனக்கு எந்த மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணோன்னா, அப்புறம் உங்களுக்கு இல்லை நீங்கள் உங்களுக்கு ஆள் இருக்கா, லவ்வர் இருக்கா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்தேன்னா மோஸ்ட்லி நான் மெசேஜ் பார்த்துட்டு விட்டுருவேன், ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், பேசணும், ஏன்னா எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. நீங்கள் கேட்ட மாதிரி இந்த பர்சனல் மெசேஜில் எப்படி ஹேண்டில் பண்ணேன், நான் தான் சொன்னல, மோஸ்ட்லி யாருக்கும் அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். எல்லாத்தோட மெசேஜ் ஆனால் பார்ப்பேன், நான் எல்லாத்தையும் பார்ப்பேன். குக்கிங் வந்து லைக் என்ன சொல்றது, ஒருத்தங்களை வந்து நீங்க சந்தோஷப்படுத்தணும், அந்த சாப்பிட்டு ஓகே பண்ண, அது ஹோட்டல் மாதிரி இல்லை, வெளியூர் மாதிரி கண்ட்ரியில் அதுக்கு ஒரு இது இருக்கு. ஸோ அந்த குக்கிங்ல நீங்க எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற இல்லை ஏதோ ஒரு இதுவாக அது எப்படி போச்சு? காலேஜ் முடிக்கும் போது என் கூட ஒரு 3 பசங்க காலேஜ் முடிக்கிற அன்னைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, வீட்டில் அப்பானால ஃபீஸ் கட்ட முடியல. அன்றைக்கி லாஸ்ட்டில் எக்ஸாம் எழுத விட மாட்டேட்டாங்க, ஃபீஸ் கட்டினா விடான்னு சொல்லிட்டு. அப்போ வெளியில் உட்காந்துருக்கோம், நம்ம என்னடா பண்ண போகிறோம், வீட்டில் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது, நம்ம என்ன வேலைக்கு போகிறோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது இப்போ ஆண்டனி சார்னு சொல்லிட்டு எங்கள் காலேஜில் ஆண்டனின்னு சொல்லிட்டு ரொம்ப குண்டா இருப்பார், ஷெஃப் தான் வரும். அவர் எங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறார், நான் எக்ஸாம் எழுத போகிறேன் நினைப்போம், எழுதுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, எழுதுன்னு சொல்லி எங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு உங்களுக்கு நான் ஒரு ஐஐடி ஜாப் சார் ஒரு ட்ரைனிங் வாங்கி தரேன், எனக்கு கேரளா, நான் அவர்கிட்ட கேட்ட ஒரே விஷயம், எல்லாமே எனக்கு இங்கே இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து இங்கே சென்னைக்குள்ளே இங்கே வேணும் வீட்டு பக்கத்தில் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அவர்கிட்ட கேட்டது எனக்கு இங்கெல்லாம் வேண்டாம், எனக்கு எங்கேயோ லாங்குவேஜ் தெரியாத இடத்துல போடுங்க, எனக்கு லாங்குவேஜ் கற்றுக்கணும், நான் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும், நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கணும், நான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவர் என்கிட்ட சொன்ன விஷயம், நீ அங்கே போ, நான் உனக்கு கேரளாவில் வாங்கி தரேன், சிட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டார் ஹோட்டல் எனக்கு வந்துட்டு ட்ரைனிங் வாங்கி கொடுக்குறாரு, ஃபஸ்ட்டு ட்ரைனிங். ஸோ அங்கே போகிறேன், அங்கே சொல்லும்போது அவர் சொன்னார் 6 months உனக்கு ட்ரைனிங், அவள் என்ன பண்ணாலும் சரி, சுடுதண்ணி மூஞ்சிலே ஊற்றினா சரி, சிரிச்சுக்கிட்டே வந்துரு, அதுதான் உன்னோட ட்ரைனிங், அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுவான், அந்த டார்ச்சர் நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் அந்த ட்ரைனிங்கில் போகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே போகும்போது எனக்கு இன்ஸ்டன்ட் அவருக்கு ஷெஃப்கிட்ட போகிறேன், ஷூ ஷெஃப் அவர் மீட் பண்ண எடுத்துனே பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்க் கிச்சன் இன்ஸ்ட்ருமெண்ட், அதை எடுத்து விஸ்க்கு கேட்குறாங்க, விஸ்க் எடுத்து என் கையில் காமிச்சு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷெஃப் கேட்குறாரு. எனக்கு அப்போ அந்த அளவுக்கு தெரியல, ஏன்னா கிச்சனுக்கு அப்போ தான் கிச்சனுக்குள்ளேயே போகிறேன் நான் ஃபஸ்ட் டைம், தெரியல ஷெஃப் அப்படின்னு சொல்கிறேன். சரி இவன் வேணாடா, உனக்கு ஊர் தட்டி விடுங்க, திருப்பி டிக்கெட் போட்டு எதுக்கு அவ்வளோ தூரம் வேஸ்ட் வந்திருக்கான், இவனை இது கூட தெரியல, டிக்கெட் போட்டு ஹெச்ஆர் உங்களுக்கு தட்டி விடுறாங்க. நான் அழுதுகிட்டே போகிறேன்,
ஷெஃப் நான் இது மாதிரி நான் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன் நான், அதெல்லாம் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டி வராரு. ஹெச்ஆர் ரூமுக்கு போகிறேன். ஹெச்ஆர் சார்ட்டில் உட்காந்து அழுகிறேன். நான் என்னன்னாலும் சரி இங்கே தான் இருப்பேன், நான் இவ்வளோ தூரம் ஊர் விட்டு வந்திருக்கேன், கேரளாவில் இது மாதிரி வந்திருக்கேன், என்னை ப்ளீஸ் என்னை இது பண்ணுங்க சொல்ல. ஆனால் அவங்க என்னை ஃபண்ணுக்காக பண்ணது நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஸோ அப்புறம் கிச்சனுக்குள்ள என்னை அலோவ் பண்ணிட்டாங்க. ஷெஃப் கோட் கொடுக்குறாங்க, ஒயிட் கலர் ஷெஃப் கோட்டு. எல்லாருமே கிச்சனுக்கு போனால் ஓகே போனோடனே கரண்டி பிடிச்சிரும், போனோடனே சமைச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். வந்து பார்த்தீங்கன்னா தோசை தவா இருக்கும், தோசை தவா ஒரு 10 அடி கல் பெரிய கல்லாக இருக்கும். எல்லாம் அவங்க லைவ் கிச்சன் அது ஆக்சுவலாக. அதெல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஷெஃப்லாம் போயிடுவாங்க. என்கிட்ட ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தோசை ஊற்றுறதுன்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்குள்ளே போனோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா, நீ அங்கே இருக்கலாம் அந்த ஆயில் எல்லாமே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயிட் கலர் ஷெஃப் கோட் போட்டிருக்கேன் க்ளீனாக, நீ அதை க்ளீன் பண்ணுறது உன் வேலை அப்படின்றாங்க. என்னடா அதை க்ளீன் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரி ஷெஃப்னு சொல்லிட்டு போன என்ன பண்ணிட்டேன். கிச்சனுக்குள்ள எல்லாத்துக்கும் தடுமாற்றம் இருக்கும், என்ன ஒரு மாதிரி படப்படப்பு தடுமாற்றம் இருக்கும். ஷெஃப் இப்போ டக்குன்னு பண்ணா அந்த போ ஷெஃப் அப்படின்னு அந்த ஆர்வத்தில் போய் தட்டி விட்டு இப்படி மொத்தம் எண்ணெயும் மேலே ஊற்றிருச்சு. லைக் என்ன ஆர்னா ஆயில் ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி எல்லாம் கருப்பு கலரில் ஆயில். என்னோட ஷெஃப் கட்டு மொத்தமும் பிளாக் கலர் ஆயில். ஆனால் அந்த ஆயிலே தான் மொத்தத்தையும் க்ளீன் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாலும் மூஞ்சி சுளிக்காமல் எந்த வேலை கொடுத்தாலுமே ஓகே ஷெஃப், ஓகே ஷெஃப், ஓகே ஷெஃப், ஓகே ஷெஃப், ஓகே ஷெஃப், ஓகே ஷெஃப், அப்படியே படிப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான். அப்புறம் ஷெஃப் இங்கே வந்து நில்லு, நான் என்ன பண்ணுற வேலையை பாரு அப்படிங்கிறாரு. ஸோ அப்படி தான் அந்த கற்றுக்கலாம். எனக்கு அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. என்ன நம்ம கற்றுக்கணும், எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும், எதையுமே தெரிஞ்சுக்கோ. இது தெரியலன்னு ஒரு விஷயத்தை சொல்லவே கூடாது. இது யார் சொன்னால் எங்கள் அப்பா சொன்னார். என்னோடய ஃபஸ்ட்டு கெரியர் ஸ்டார்ட் ஆகுது சிட்ரஸ் ஹோட்டலில் தந்தூரியில் ஒர்க் பண்ணுறேன். காமி 3 ஜாயின் பண்ணுறேன். ஸோ அங்கே தான் என்னோடய லைஃப் தானது. அதுக்கப்புறம் அவைதா ஹோட்டல், அவைதான்னு சொல்லிட்டு கோட்டயம், அது கேரளா தான். ஸோ அதை முடிச்சு திருப்பி அகெயின் ராஜ் பார்க், இங்கே நம்ம சென்னையில் ராஜ் பார்க்கில் ஒர்க் பண்ணேன். ஸோ ராஜ் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேலை வாங்கினாங்க, ரொம்ப கொஞ்சம் நஞ்ச வேலை இல்லை. ரொம்ப காலையில் 6 மணிக்கு வந்தோன்னா நைட்டு 10 மணி ஆகிடும் போகிறதுக்கு, உட்காரதுக்கு டைம் எதுவுமே கிடைக்காது. அப்படியே ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் ஃபீல் தான் ஃபுல்லாகவே. இது வரைக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே தான் ஒர்க் பண்ணிட்டு இப்போ இருக்கிறதுக்கு முழுக்க காரணமாக அம்மாவும் அப்பாவும் தான். எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும்னா அப்பாவை பிடிக்கும். அப்பாவுக்கு அப்புறம் தான் எனக்கு அம்மாவை பிடிக்கும். ஏன்னா எனக்கு அப்பாவை அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய விஷயத்தில் வந்துட்டு நிறையா இது பண்ணியிருக்கேன். ஆனால் அது எல்லாத்துக்கும் எங்கள் அம்மா விட்டு கொடுத்து போயிருக்காங்க அந்த விஷயத்துக்காக. லைக் இந்த லாஸ்ட்டாக நடந்த விஷயத்துக்காகவும் நான் சாரி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நேரம் சொல்லியிருக்கேன், மன்னிச்சுக்கோமான்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, தேங்க்யூ அரவிந்த், உங்கள் டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு.